வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து இளைப்பாறும் வகையில் பொதுமக்களின் நலன்களை முன்னிறுத்தி சென்னையில் பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. வெயில் நேரத்தில் வெளியில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு நிழல் தரும் பசுமை பந்தல் சற்று ஆறுதலாகவே உள்ளது. இதுகுறித்து டிடி தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்த சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த பசுமை பந்தல் தற்போது 60க்கும் மேற்பட்ட போக்குவரத்து சந்திப்புகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இனிவரும் காலங்களில் இது அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியோட அந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 69 இடங்கள் 69 இடங்கள்னால் சென்னை மாநகராட்சியோட பஸ் ரூட் ரோட்ஸு, அதாவது பிஆர்ஆர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். பஸ் ரூட் ரோட்ஸோடைய அந்த 14 இடங்கள்லையும் நம்ம ஹைவேஸ் அண்டு ஐஆர்ஆர் ரோட்ஸ், ஹைவேஸ் அண்ட் ஐஆர்ஆர் ரோட்டில் 55 இடங்கள் 55 இடங்களில் வந்து ஹைவேஸ் ரோடாக இருந்தாலும் கூட நாங்கள் தான் அதனுடைய சிக்னலில் வந்து எல்லா இடங்களையும் அந்த பசுமை நிலச்சி இது அமைக்கிறோம். நாங்கள் இதில் வந்து என்னென்னா பொதுமக்கள்கிட்ட முதல்ல வந்து கடந்த ஆண்டே நாங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் இயரே வந்து அதுக்கு அங்கங்கே எல்லா சிக்னல்லையும் அதை போட ஆரம்பிச்சோன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கின்றனால நம்முடைய சென்னை மாநகராட்சியில் நமது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வந்து அது அப்போது இருந்த கமிஷனர் மதிப்புக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களிடையே அறிவுறுத்தி அப்போ அது ஆரம்பித்தது. இப்போ அது வந்து இந்த எல்லா காலகட்டத்திலும் இப்போ வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கின்றதுனால சிக்னலில் வந்து நிற்கும் பொழுது அந்த வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, அவங்களால முடியல அப்படின்னும் போது அது கொஞ்சம் நிழல் தரும் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தால் இப்போ எல்லா பகுதியிலும் வந்து விரிவுபடுத்தி இருக்கின்றோம். எல்லா இடங்களையும் இனிமேல்ட்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இனி வரும் காலகட்டத்தில் மாநகராட்சியில் இந்த வந்து கோடை காலத்தில் எல்லா சிக்னல் நிறுத்தங்களிலும் இந்த பசுமை பந்தல் அமைக்கின்ற பணி தொடரதான் செய்யும். நீ அதிகமாகுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை. எல்லா இடங்களையும் இப்போ வந்து எல்லா இடங்களையும் அந்த எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடங்களையும் ஏன் இங்கே போடலையா அங்கே மட்டும் போட்டிருக்காங்க சார்ன்ட்டு எங்ககிட்டயே பொதுமக்களில் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாலைக்கு எதிர்க்கே கூட நாங்கள் அமைச்சிருக்கிறோம். நம்ம ஏற்ற மாதிரியும் இருக்கும், சென்ட்ரல் சிக்னலில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடங்களும் விரிவுபடுத்த தான் செய்ய வேண்டியிருக்கு. எல்லா இடங்களையும் அது அதிகமாக தான் செய்யும். இப்போ 66 இடங்களில் 69 இடங்களில் இருக்குது, அது அதிகமாக தான் செய்யும். அக்னி நட்சத்திரம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற பசுமை பந்தல்கள் வந்து சென்னையில் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து போடப்பட்டிருக்கிறதா மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இனிவரும் காலங்களில் இது வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கு இது பெரும் ஆறுதலாகவே அமைஞ்சிருக்கு. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.